பலாலி ரோட்ல இருந்த வீட்டை ராணுவம் முடிச்சு போட்டு நாங்கள் எங்கடாச்சு போனா தானே செல்லாம். நாங்கள் இந்த பிள்ளைகளை இருக்கலாம். இது மட்டும் 9 அறையில வச்சிருக்கு. கிணறு இருக்கு. நான் 5 பொம்பளை பிள்ளைக்கும் கொடுக்க வேண்டும். உறுதிகளாகும் அல்லது கூட சொத்தோ உங்களோட நாட்டில் எங்களை விடுவியலும். இந்த போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கு ஜனாதிபதியின் காதில் போய் நேற்றும் கூட இலங்கையின் பிரதமர் யாழ்ப்பாணம் வந்திருந்தார். அவரிடமும் மக்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அரசாங்கம் அதனை செவிசாய்ப்பதாக இல்லை. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, கதையில் மட்டும் இதை சொல்லாது செயலிலும் காட்ட வேண்டும். ராணுவம் 90ஆம் ஆண்டு இருந்தால் கேம்பிலேயே இருக்கணும். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நீங்கள் சொல்றதுனால் பலாலி சந்திலா நீங்கள் இன்றைக்கு பலாலி சந்தில 10வது வாரமாக இங்கே ஆர்ப்பாட்டங்களை செய்து வருகிறார்கள். அதே போல் வசாவிலான் பகுதியில் 2வது வாரமாக மக்கள் தங்களுடைய சொந்த காணி விடுவிப்பதற்காக பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் போராடி வருகிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கூட இன்னும் காணிகள் விடுபடாத நிலையில் தங்களுடைய சொந்த காணிக்கு போகிறதுக்கான உரிமை குரலாக உண்மையிலேயே அவர்களின் காணி அவர்களுக்கு கொடுப்பதாக இலங்கை அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் சொல்லியிருந்த போதிலும் தற்போது ஒரு முடிவு வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அது உண்மையாக என்பது மக்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த விடயத்தை உண்மையாக சொல்லிதான் மக்கள் போராடி வருகிறார்கள். பல்வேறுபட்ட இடங்களில் தங்கியிருக்கின்ற மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிற மக்கள் தங்களுடைய சொந்த இடத்தில் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. 38 ஆண்டுகளாக போராடிய மக்கள் இன்றும் இந்த மண்ணில் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசாங்கம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்பதுதான் இதில் இருக்கின்ற பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. மக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ன மாதிரியான விடயங்களை அவர்கள் கதைக்கிறார்கள். அவர்கள உள்ள குமுறலை இந்த காணொலியில் பதிவு பண்ணுறேன். வேறொன்று உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். காணொலிக்கு போகலாம். நான் பலாலியை பிரபலமாக கொண்ட என்னுடைய காணி 36 வருஷமாக இராணுவம் பிடிச்சு வச்சிருக்கு. எந்த ரோட்டுக்கரையில் இருந்த பலாலி ரோட்டில் இருந்த வீட்டை இராணுவம் முடிச்சு போட்டு எந்த காணிக்குள்ளே பெரிய கட்டடம் கட்டி வச்சிருக்கு. இந்த காணியை வீட்டை இடிக்க யார் அனுமதி கொடுத்த? புது கட்டடம் கட்ட இந்த பிரதேச வீட்டை அனுமதி எடுத்தவன் அத்துமீறி இவ்வளவையும் செய்து கொண்டு இப்போ நாட்டில் பிரச்சனை இல்லை. எந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. தமிழ் மக்களை வச்சு எங்களோட வீடுகளை இடித்து அள்ளி விற்று போட்டு எங்களோட காணிக்க இராணுவம் தோட்டம் செய்யுது. யார் செய்யணும்? இராணுவம் செய்யலை. தமிழ் பட்ட படியங்களை வச்சு சம்பளம் கொடுத்து தோட்டம் செய்து இந்த தோட்ட சாமானை கொண்டு எங்களோட யாழ் மாவட்ட சந்தையில் விற்கணும். இப்போ இராணுவ சம்பளம் ஒரு பக்கம், தோட்டம் செய்து உழைக்கிற சம்பளம் ஒரு பக்கம். இராணுவம் பணமாக உழைச்சி கொண்டது நாங்கள் ரோட்டில் சிரட்டை கொண்டு பிச்சு எடுக்கிறோம். எனக்கும் வயது 70 ஆச்சு. எங்களால் நாங்கள் சேர்த்தா எங்களோட காணிங்க எல்லாம் தெரியாது. என்னடா எல்லாம் மதில் வீடு எல்லாம் முடிச்சாச்சு. ஆன முறையில் எங்களோட காணிங்க இப்போ அரசாங்கம் விடுற 2000 ரூபா அறிவிச்சிருக்கிறார். ஆனால் இராணுவம் விடுறதுக்கு இழுத்தடிக்குது போல கிடக்குது. எனக்கு பார்த்தார் என்ன உழுக்க கிடக்கு. இப்போ 15 வரப்பு காணி கிடக்கு, தோட்ட காணி. இப்போ இராணுவம் விடுமோன்றது எனக்கு மிச்சமாக இருக்குது. ஏனெண்டா இவருக்கு பாதுகாப்பு 90ஆம் ஆண்டு இந்த இடத்துல தான் இனி இராணுவம் இருக்கணும்.
இராணுவ கேம்பில் 90ஆம் ஆண்டு எங்கே இருந்தவே அங்கே இருந்து கொண்டு முழு காணிங்க எந்த காணி மட்டுமல்ல முழு பலாலி காணியும் இராணுவம் விடலாம். அனதா அறிவிச்சாலும் இராணுவம் விடுறாங்க சம்மதம் இல்லை. இப்போ இங்கே மாலம்படையக்க பெரிய ஒரு கேம்ப் இருக்கா, வீரப்பலையை விட்டாலும் மாலம்படையக்க இருக்கிற கேம்ப் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இராணுவத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஜனாதிபதி விட சொன்னால் விட பண்ணியா தானே? ஜனாதிபதி தானே நாட்டே ஆள்றார், இராணுவம் ஆளே இல்லையே. இராணுவம் மக்களை தான் ஆளுது. சரிக்கோ இதில் பேட்டி கொடுத்தா இல்லாட்டா நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் எங்களை கைது செய்கிறாங்க. அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் கிடக்கு? போலீஸுக்கு என்ன அதிகாரம் கிடக்குது? நாங்கள் போக்குவரத்துக்கு கிடக்கு விலகிக்கலே நாங்கள் எங்கட உரிமையாக கத்துறோம். ரோட்டில் நின்று வாகனம் போகுது வருது எல்லாம் செய்யுது. எங்கட காணிக்க நாங்கள் கால் வைக்கலாம். அப்புறம் தீப்பட்டபடிக்க நின்று பலாலிக்கு ஏறிக்கா முழுக்க தோட்டத்துக்கு நிற்கிறோம். எங்களை கொண்டே வச்சு தொடர்ந்து வைக்கணும் பார்ப்போம் இல்லை. ஏன்னா நாங்கள் கொண்டே பார்த்துருப்போம் எல்லாத்தையும். எல்லா மரக்கரையும் செய்து எங்கட ஊர் பலாலி மரக்கரை தான் இப்போ யாழ் மாவட்டத்து சந்தையில் விற்கிறதா. ஆமிக்காரன் சொல்லி தான் விற்கிறான். என்ன பலாலி மரக்கரை பலாலி மரக்கரை பலாலி மரக்கரை. அதான் அந்த காலத்தில் இங்கே வந்து அப்படி ஒரு செல்வ செழிப்பை வாழ்ந்த இல்லை. பலாலி மண்ணண்டாலே பொன் விளையும் பூமி. நாங்கள் இங்கே இருந்து தோட்டம் செய்து லொரியாக வெங்காயம் தக்காளி பழம் வெங்காயப்பூ எல்லாம் கொழும்புக்கு அனுப்பி உழைச்சி வாழ்ந்த குடும்பம் இல்லையா. நாங்கள் உத்தியோக குடும்பம் இல்லை, விவசாய குடும்பம். அதில் இராணுவம் எங்களை ரோட்டில் விட்டால் இது என்ன நியாயம்? எந்த நாட்டில் இருக்குது இப்படி ஒரு சட்டம்? எங்களுக்கு எங்கள் காணி முழுவதுமானம் அந்த மற்றவே போல என்டிஏ மட்டும் விடாண்டு நாங்கள் கேட்கல. முழு பலாலி காணியுமானம். இராணுவம் 90ஆம் ஆண்டு இருந்த கேம்பிலேயே இருக்கணும். கேம்பும் 65ஆம் ஆண்டில் பிறகுதான் இராணுவம் வந்தவளே அவடத்தில் கேம்ப் இருக்கையில் நெல்லிச்சங்கம் தான் இருந்தது. வெள்ளக்காரன் இருந்தபோது சீப்லேருந்து தான் ஓடினேன். இஞ்சியே எங்களுக்கு சர்வதேச விமானம் எங்கே போகிறதுக்கு? நாங்கள் போயிடுறோம். எங்களுக்கு சர்வதேச வேண்டாம். எங்கட காணியை எங்களிடம் விட வேணும். ஓமாம். வணக்கம். 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 நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10வது வாரமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வாரீர்கள். இந்த உங்களுடைய சொந்த காணி விடுவிக்க பல்வேறுபட்ட அடக்குமுறைக்கு மத்தியில் தான் நீங்கள் போராட்டம் நடத்துவீர்கள். இன்றைக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கள் இதுவரைக்குமான எப்படியான தீர்வுகள் கிடைச்சிருக்குது? அரச தரப்பால் என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு? வணக்கம். என் பேர் மார்க்கண்டு குணசேகரம். எங்களோட போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கு ஜனாதிபதியின் காதில் போய் எங்களோட போராட்டத்தின் வலிமை கிடைச்சிருக்கின்றான்னு சொல்லலாம். ஏனென்று கேட்டால் கடந்த வாரம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை சென்றிருந்தார். பாராளுமன்றம் சென்று வேந்து பாராளுமன்ற கட்டிடத்தில் ஒரு மீட்டிங் கொண்டு வைத்து எங்களோட யாழ்ப்பாணம் மாவட்டம் இல்லை வலிகாமம் வடக்கண்டில் பெரும்பாலும் தமிழ் மக்களின் காணிகள் இராணுவம் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த காணிகளை விரைவில் விடக்கூடிய அளவுக்கு விட சொல்லி இராணுவ தலைமையிடமும் அங்கே இருக்கிற பொது அமைப்புகளிடம் சொல்லியிருக்கிறார். அந்த செய்தி எங்கள் மத்தியில் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இந்த செய்திகளை கேட்டு நாங்கள் அழித்து விட்டோம். ஒரு முறை சொன்னார்கள், இந்த பலாலி ராஜராஜேஸ்வரி பிரதான பாதை திறந்து விட்டாச்சு என்று சொன்னால், அங்கே பார்த்தால் மக்கள் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க போகிறதுக்கு. அங்கே பார்த்தா பின்னுக்கு ஒரு தங்களுக்கு ஏற்ற வழியில் ஒரு பாதையை திறந்து கோயில் 13 நாளும் திருவிழாவுக்கு அந்த பாதையை திறந்து விட்டுட்டு இப்போ மூடிவிட்டார். அது மாதிரி தான் இப்போ ஜனாதிபதி அவர்கள் தோழர் சொன்ன மாதிரி எங்களுக்கு காணி விட்டால் சந்தோஷம்தான். ஆனால் எங்களோட காணி விடுபட்டால் தான் எங்களுக்கு சந்தோஷம். அப்போ நாங்கள் நம்புவோம். உண்மையாகவே 2010ஆம் ஆண்டு இருந்த செபஸ்தியா கோயில், ஆரோக்கியமாக கோயில், புள்ளியா கோயில் போன்ற எல்லாம் மக்கள் வந்து தரிசித்து சென்றார்கள். கட்டிடமாக இருந்தது. அதன் பிறகு உங்கள் மக்கள் குடியிருந்ததென்ற அடையாளமே தெரியாமல் கட்டிடங்களை இடித்து எங்களோட நிலங்களை எல்லாம் கொண்டு போய் ஏர்போர்ட்டுக்கு பண்டை அடித்து போட்டு இதிலே புதிய தென்னம்பிள்ளைகளும் தோட்டங்களும் தான் செய்து கொண்டு வரார்கள். எங்களோட நிலத்தில் விளைகிற பொருள்களுக்கு நாங்கள் காசு கொடுத்து, எங்களோட நிலத்தில் விளைகிற பொருளுக்கு நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் வேண்டிய துப்பாக்கிய நிலையில் இருக்கின்றோம். நேற்றைய தினம் பிரதமர் கரணி அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தை வருகை தந்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய கோரிக்கையில் நேரடியாக முன்வைக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் கிடைச்சதா இல்லாட்டி? இல்லை. நாங்கள் 9 பேர் நாங்கள் போய் போராட்டத்தில் இருந்தோம். அதின் பிரதிபலிப்பு மைஸ்ரோகாரன் அடுத்து நான் நேற்று பிரதமர் கரணி வரும்போது தானாக ஒரு 3 பேருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து
அவசரமாக கூப்பிட்டு கச்சேரியில் நடந்த மீட்டிங்கில் அவே தான் மகஜர் கொண்டு வந்தார். வலிகாமம் வடக்கு சம்பந்தமாக மகஜர் கொண்டு வந்து அப்போ நாங்கள் ஒன்று ஊர்றது சரியான கஷ்டம். மயிலிட்டி கொஞ்சம் விடுபட்ட இடமண்டபடியே அவக்களை கூட்டிக் கொண்டு போய் அன்றைக்கு மகஜர் கொடுத்துருக்கிறாரு. அது பத்திரிகையிலேயே வந்திருக்கின்றது. அதான் இப்போ முடிவாக இருக்கும். ஆனால் நாங்கள் நம்ப மாட்டோம். எங்களோட காணிகளை வந்து விட்டு நாங்கள் எங்களோட காணிக்க போனால் தான் எங்களோட போராட்டத்தின் வலிமை வரும் என்று நினைக்கின்றோம். நன்றி. சரி சொல்லுங்கம்மா. என்ன ஐயா 36 வருஷம் நாங்கள் இடம்பெயர்ந்து எல்லா இடமும் திரிஞ்சு எங்களோட பிள்ளைகளை கொண்டு திரிஞ்சு நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் வாழுறோம். அப்போ அப்படி இருக்கே எங்கண்ட காணிங்கன்னா நாங்கள் இன்னமும் செய்யலாம் தானே. இன்னொரு காணிக்க அவை இருக்க விடுவினம் பேருந்து துப்புரவாக்கி போட்டு ஒழும்புங்க கொண்டு சொல்லிவினோம். அப்போ நாங்கள் ஒவ்வொரு காணியாக தேடி திரிஞ்சு எங்களோட பிள்ளைகளை நான் ஊட்டி இழுத்த மாதிரி இழுத்து கொண்டு திரிகிறது வேலை எங்களுக்கு. அப்போ எங்கண்ட காணிக்கும் உங்களுக்கும் என்ன அலுவல் முதல் உங்களோட உறுதிகளாகோ அல்லது உங்களோட சொத்தோ உங்களோட நாட்டில் எங்களை விடுவீங்களோ நீங்கள் இருக்க அதுதான் ஏன் எங்கண்ட காணிங்க நீங்கள் எங்களை பிடிச்சி எங்களை இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள். இப்போ நாங்கள் உயிரோட இருக்க தானே ஐயா எங்களோட பிள்ளை ஊட்டி வேற பிள்ளைகளுக்கு காணி காட்டணும். இப்போ எங்களுடைய அம்மாக்கள் மோசம் போடினோம் எங்களுக்கு காட்டி போடு. அப்போ நாங்கள் செத்தால் எங்களோட பிள்ளைகளுக்கு யார் காட்டுறது? அப்போ அந்த இடத்துல போய் பிள்ளைகள் வாதாடுறது அம்மா அந்த காணி இருந்தால் அம்மம்மா அந்த காணி இடம் தான். அப்போ நாங்கள் உயிரோட சாவுக்கு மூப்புலமை இல்லை. இன்றைக்கு நான் இதில் கதைக்கிறேன் நாளே செத்து போனேன். அப்போ எங்களோட பிள்ளைகள் அந்த இடத்துக்கு நான் நிற்க போகுது ரோட்டில் என்ன நிற்க போகுது எண்டுபடி என்ன நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். நாங்கள் வன்னியில் இருந்துவே நடந்து வந்து கடைசியாக எங்களோட பிள்ளைகளுக்கு காசு இருந்தும் கடை இல்லாமல் தேங்காய் சாப்பிட்டு கொண்டு தான் என் பிள்ளைகளை நான் 4 பேரையும் கொண்டு உங்கள் சாயல் இருக்கிறா புதுக்குடிப்பில் கிளியக்காண்டு இருக்கிறான். அவாவுக்கு தெரியும் நாங்கள் போன நிலைமை எத்தனை காணிக்க போய் வீடு துப்புரவாக்கி வீடு கட்டி இருந்து கடைசியில் தாலிக்கொடி வித்து தான் நான் காண வேண்டினேன். தாலிக்கொடிக்கு உதவி செய்தவையும் இந்த இதில் இருக்கணும் தெரியும் எனக்கு. அப்போ அப்படி அதில் உதவி செய்தவை எங்களுக்கு இனஞ்சனம் இருக்குதோ வெண்ணியில். அப்போ எங்களை யார் பார்க்குறது? அப்போ எங்கண்ட விடமாட்டா எங்களோட பிள்ளைகள் என்னென்றாலும் செய்யும் தானே ஐயா. கூலி வேலை செய்கிறோம் நாங்கள் கூலி வேலை செய்தால் எங்களோட சீவியம் போகும். மற்றவனுக்கு அடிமைப்படாமல் தானே நாங்கள் வாழுறோம். அப்போ நீங்களே எங்கண்ட காணியை பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. ரெண்டு படி என்ன நாங்கள் இந்த வெயிலுக்கு வந்து போராடுறது? அப்போ எங்களுக்கு வருத்தம் வந்தால் நீங்கள் காசு தருவீங்களோ சிலவழிக்க? சரி அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அரசாங்கத்துக்கு எங்களோட காணியை விட வேணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். விட மட்டும் நாங்கள் போராடுவோம். சரி நன்றியா. வணக்கம், என்னுடைய பேர் அனுஷியா ஜெயகாந்த். 36 வருட காலங்களாக மக்கள் போராடி ஒரு பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கம் காணிகள் விடுவித்திருந்தது. என்றாலும் இம்முறை இருந்த அரசாங்கம் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களின் காணி மக்களுக்கே என்று சொல்லி அளவு கணக்கின்றி வாக்குகளை பெற்று ஆட்சி பீடம் ஏறியும் ஆனால் அந்த இதுவரையும் அதை நிறைவேற்றவில்லை. இது உண்மையாக மக்களை பாரிய அளவில் ஏமாற்றிய ஒரு செயல். அந்த வகையில் எங்களுடைய மக்களிட இந்த 10வது வார போராட்டத்தில் மக்களிட பலத்தை அறிந்து அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறார். நான் இராணுவத்துடன் கழித்து இந்த காணியை விடுவது என்று சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருக்கேன். இது கடந்த காலத்தில் தமிழ் பாராளுமன்ற அரசு தரப்பு எம்பியும் வந்து அறிக்கை விட்டிருந்த நான் இந்த பலாலி ராஜராஜ அம்மன் கோயில் வீதியை திறந்து விடுறேன்னு சொல்லி பேப்பர்லாம் வந்தது. ஆனால் அது ஒரு வாய்ச்சவல் இல்லாமல் உண்மையாக இந்த பலாலி மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் இந்த கொடூர வெயிலிலும் தமது வயதுகளை மீறி வயோதிபர்களும் இதில் பங்கு பெற்றிருக்கணும். இந்த போராட்டத்தின் பலன் உண்மையாக காணிகளை விடுவிக்கணும். அவர்களால் ஏனெனில் 3/2 பெரும்பான்மையை மத்தியில் வைத்திருக்கும் அவர்கள் கட்டாயம் இந்த காணியை விடுவிப்பதற்கான சலுகைகள் முழுக்க அவர்கள்ட்ட இருக்குது. ஆனால் இதை ஏன் ஒரு இழுத்தடிப்பு செய்து மக்களை அலக்களித்து இது ஒரு அரசியலாக இவர்கள் செய்கிறார்கள் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்கள் கதைத்துள்ளார்கள். ஆனால் அவர்களும் கதைத்தது மட்டுமன்றி இதில் அவர்களும் கட்டாயம் பங்கெடுத்து மக்களுக்காக குரல் கொடுத்து தமது போராட்ட வலிமைகளை காட்டினால்தான் இனியும் இதற்கான பலன்கள் கிடைக்கும். ஆனாலும் இந்த போராட்டத்தில் தொடர்பு கொண்டதுக்கு அமைய நாங்களும் 5 பேர் என்னுடன் சேர்த்து 5 பேர் நீதிமன்றத்தில் எங்களுக்கான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இதற்கெல்லாம் அஞ்ச போவதும் இல்லை. நான் மக்கள் போராட்டம் நியாயமான போராட்டம் என்னுடைய நிலப்பாடும் எனது தலைமை எனது கட்சியின் நிலப்பாடும் அதுதான். மக்களுடைய நியாயமான போராட்டத்தில் கலந்து கொண்டு மக்களுக்கான உணர்வுகளில் பங்கெடுத்து நாங்கள் போராட்டத்தை செய்தவர்களுக்கான காணிகளை விடுவிப்பதுதான். அந்த வகையில் இந்த போராட்டம் என்னதான் நடந்தாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் மக்கள் சார்பாக என்று கூறி
சந்தர்ப்பத்துக்கு நன்றி. இதே நேரத்தில் வந்து வசாவுலான் சந்தையிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருவதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த இடத்துக்கு நேரடியாக ஒரு விஜயத்தை செய்திருந்தேன். அந்த இடத்திலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உரிமைக்கான காணி போராட்டத்தை செய்திருந்தார்கள். குறிப்பாக பல்வேறுபட்ட தரப்பினரும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள். அங்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்களும் வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாகவும் வசாவுலான் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தின் தொடர்பாக தான் நீங்கள் இனி அடுத்த பகுதியில் பார்க்க போறீங்கள். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அங்கே நடந்த போராட்டங்களையும் இந்த காணொலியில் இணைக்கின்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மக்கள் மூலம் அந்த கோயிலை கட்டி திருவிழாக்களை நடத்தி ஒரு சந்தோஷமாக வாழ்வார்கள். அதே போல் இந்த உங்களுக்கு தெரியும் இந்த பலாலி பிரதான வீதியை வந்தவர்கள் திறந்து விட்டிருக்கிறார்கள். அது மிக உண்மையிலேயே நாங்கள் ஜனாதிபதிகளுக்கு அவருடைய ஜனாதிபதிகளுக்கு நன்றி கூறுகின்றோம். அது யாருமே ஒரு செயலை செய்திருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அச்சுவேலி தெளிப்பலை வீதியை திறந்து விட்டார்னு சொன்னால் தெளிப்பலை புற்றுநோய் பிரதான தெளிப்பலை ஆதார வைத்தியசாலைக்கு செல்வதற்கான பிரதான வீதியாக காணப்படுகின்றது. அதே போல் இந்த தெளிப்பலை வீதியிலிருந்து அச்சுவேலி வீதியிலிருந்து தெளிப்பலை போன்ற வீதியிலே பல விவசாய காணிகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் உள்ள மக்களுடைய கூடிய விவசாய நிலங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா ஜீவனோபாய தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீதியை தெளிப்பலை வீதியை நீங்கள் திறந்து விடுகிறான்னு சொன்னால் தெளிப்பலை ஆதார வைத்தியசாலைக்கு செல்கிற நோயாளிகள் சரி அல்லது அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் சரி இந்த இதனால் அதாவது நேரடியாக செல்கிற அச்சுவலி வைத்தியசாலை செல்லுகிற பிரதான வீதி இருக்கத்தக்க குடும்ப சட்டியாக ஊழல் சென்று பார்த்தீங்கன்னா பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கினால் அந்த தெளிப்பலை புற்றுநோய் வைத்தியசாலை செல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் புற்றுநோய் பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் சொல்லும்போது கௌரவ ஜனாதிபதிகளை மன்றாட்டமாக கற்றுக்கொண்டோம். இந்த அச்சுவலி தெளிப்பலை வீதியை மிகவும் விரைவாக திறந்துகளை நாங்கள் தாழ்மையாக கற்றுக்கொண்டு இன்றைய இந்த மக்கள் காவல் போராட்டத்திற்கு வரவேற்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவனையா அவர்களை சிறு விளக்கம் கொடுக்குமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். 36 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய சொந்த நிலத்திலிருந்து அரச இயந்திரத்தாலும் இலங்கை அரசினுடைய இராணுவ இயந்திரத்தாலும் மிக மோசமான முறையில் வலுக்கட்டாயமாக இந்த நிலங்களில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் 36 ஆண்டுகள் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் அகதிகள் முகாம்களிலும் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்த நிலையில் தங்களுடைய சொந்த நிலத்திலே மீள குடியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது பல அரசுகள் மாறி மாறி வந்திருந்தாலும் ஒவ்வொரு அரசாங்கங்களும் நாங்கள் அந்த மக்களை மீள குடியேற்றுகிறோம் இருத்துகிறோம் என்று அவர்கள் சொல்லி வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கமும் நாங்கள் வந்தால் மக்களின் காணிகள் மக்களுக்கு என்று சொல்லி மிகப்பெரிய செய்தியை மக்களிடம் கொடுத்து இந்த பகுதி மக்களின் வாக்குகளை கூட அவர்கள் பெற்றுக்கொண்டு பாராளுமன்றம் சென்றார்கள். இப்பொழுது அந்த மக்கள் நேரடியாக சொல்லுகிறார்கள், நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய காணிகளை அவர்கள் விடுவார்கள் என்ற காரணத்திற்காக நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்தோம். ஆனால் இதுவரை அவர்கள் எங்களுடைய காணிகளை விடுவிக்கவில்லை என்று அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று பலாலி, வசாவுலான், தெல்லிப்பளை, மயிலிட்டி போன்ற இடங்களிலே மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய இடங்களுக்கு செல்வதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். 2013ஆம் ஆண்டு இலங்கை அரசு ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தது. இந்த காணிகளை விடுவிக்காத முறையில் அது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இலங்கை அரசால் பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது கூட இருக்கிற அரசாங்கம் அந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறலாம். ஆனால் அதனை ஒரு கருவியாக ஒரு ஆயுதமாக நூதனமான முறையிலே தமிழ் மக்கள் மீது அரசு பாவிக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற அரசுக்கு அது விளங்காததென்றல்ல. ஆனால் அண்மையிலே ஜனாதிபதி தலைமையிலே கூடிய குழுவில் கூட விரைவாக நாங்கள் காணிகளை விடுவிக்கிறோம், விரைவாக விடுவிக்கப் போகிறோம் என்ற செய்திகளை சொல்கிறார்களே தவிர எந்த விரைவு என்பது எவ்வளவு நாட்கள் அல்லது எத்தனை மாதங்களில் இந்த காணிகளை விடுவிப்போம் என்ற செய்தியை தெளிவாக சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே இந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றுகின்ற செயலையே அரசும் இராணுவமும் செய்கின்றது. இந்த நாங்கள் நின்று கதைக்கின்ற இந்த இடத்திலிருந்து இப்பொழுது கிழக்கு பக்கமாக இருக்கின்ற காணிகள் எந்த விதமான இராணுவ முகாம்களும் இல்லை. அங்கே முழுமையாக இராணுவம் தோட்டம் செய்கின்றது. அந்த பகுதிகளிலே இராணுவம் தோட்டம் செய்து அந்த மரக்கறிகளை அந்த பொருட்களை இந்த மக்களுக்கே விற்கிறார்கள். ஆகவே அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை இராணுவத்திடம் வாங்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இங்கே இருக்கின்ற பாடசாலை, கோயில்கள் அவற்றுக்கு அவர்கள் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மிக ஏழ்மையோடும் வறுமையோடும் வாழுகிற இந்த மக்களின் காணிகளை அரசாங்கம் வழங்காது 2013 கொண்டு வந்த வர்த்தமானி அறிவித்தலை வைத்து மிகப்பெரிய ஒரு ஆயுத வன்முறையை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது என்பதைத்தான் நாங்கள் மிக தெளிவாக இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறோம். நான் கடந்த
மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஜனாதிபதிக்கு இந்த வசாவுலான் காணிகள் விடுவித்தல் தொடர்பிலே ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன். குறிப்பாக இந்த இராணுவ வைத்தியசாலை அமைத்தல், இந்த பகுதி மக்களுடைய காணிகளை விடுவித்தல் தொடர்பிலே இதுவரை தாங்கள் விரைவாக விடுவிக்கிறோம், விரைவாக அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். நேற்றும் கூட இலங்கையின் பிரதமர் யாழ்ப்பாணம் வந்திருந்தார். அவரிடமும் மக்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அரசாங்கம் அதனை செவிசாய்ப்பதாக இல்லை. இந்த மக்களுடைய அவலங்களை, மக்களுடைய மனநிலைகளை சரியாக புரிந்து கொண்டு விரைவாக அரசாங்கம் இந்த காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டிருக்கிறது, அங்கே அந்த பிரச்சனைகள் இல்லை. இந்த காணிகள் அவருடைய சொந்த நிலம், மக்கள் மீள குடியேறி தங்கள் நிலத்திலே குடியேறக்கூடிய வகையிலே உருவாக்கப்பட வேண்டும். இது ஒரு நியாயமான அறவழி சார்ந்த போராட்டம். இந்த நியாயமான அறவழி போராட்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு சர்வதேச சமூகம் இதற்கான அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்பதையே நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். என்ன வடிவா சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நாங்கள் எங்கடாச்சு போனால் தானே செல்லாம். நாங்கள் இந்த பிள்ளைகளை இருக்கலாம். கொஞ்சம் பேர பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பேரி வீடு கொண்டா காணி கொண்டா அது கேட்குறாங்க. அப்போ விட்டுட்டும் போயினோம். எத்தனை வயதாகுது? நாங்கள் 77 78 ஆகுது. அப்போ நாங்கள் என்ன சொத்து இல்லை ஐயா. வீடு மட்டும் 9 அறையில் வச்சிருக்கேன். கிணறு இருக்கு. நான் 5 பொம்பளை பிள்ளைக்கும் கொடுக்க வேணும். 3 பேர் வந்திருக்கிறாள். சட்டி சாவச்சேரியில் அம்மா எங்களுக்கு எங்கட காணிகள் இதாண்டு கேட்டேன். நான் கொடுக்க இல்லை. ஏன்னா நல்ல மாதிரி செய்யுங்க, எல்லாரும் கற்றுங்கோ குளாருங்கோ வேறங்கட இடத்தை பார்க்க சந்தோஷங்களை ட்ரைனிங் வச்சு முன்னாடி ரோட்டு. அரசாங்கம் விடுதில்லை காணிங்க கூட காணி அரசாங்கம் தாங்கள் புரிய தாங்கள் வேண்டாம் காணிங்க. அப்போ எங்களுக்கு பாடுபட்ட சொத்து இல்லை ஐயா. பொம்பளை பிள்ளைகளும் இல்லை. அப்போ அப்போ அதான் எங்களே சொல்லுங்க. எங்களோட அத்தை விட்டாலும் வளவ காணிங்க கொண்டா உழைஞ்சி ஒரு பிள்ளை கல்யாணம் போய் காணி வேணும், வீடு வேணும். அவங்க கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன போகிற காணி தரப்புறாங்களாமே? தருவாங்களே எங்களுக்கு. எங்க தரப்பு உங்களோட காணி இல்லையா? போகிற காணி தான் தரப்போயினம்மா. அங்கெல்லாம் ஏன்னா வீடும் இல்லையா. தண்ணி குடிக்கிறாங்க. நானும் கூட 5 பொம்பளை பிள்ளை அழுத்த வீட்டை போக வெட்டினேன்னா இப்போ தண்ணி என்றாலும் குடிச்சு கலையா இருக்குங்களே. சரியம்மா, இருங்க இருங்க. நன்றியா. வயாவுலான்மாள் அனைத்து மக்களுக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்று 2வது நாளாக எங்களது கவனஈர்ப்பு போராட்டம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எமது வசாவுலான் நிலத்தை இராணுவம் சக அரசாங்கம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றால் அது மிகையாகாது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இங்கு சொன்னார், பாராளுமன்றத்தில் இதை பற்றி சிறப்பாக பேசுவதாக. ஆனால் இது கடந்த 20-25 வருடமாக எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களது நிகழ்ச்சி நிரலில் எங்களது காணி விடுப்பு பற்றியான எந்த ஒரு இதுவும் இல்லை. வந்து பேசுகிறார்கள், மக்கள் காணி மக்களுக்கே, மக்கள் பொருள் மக்களுக்கே என்று சொன்னால் மட்டும் போதாது, நடைமுறையிலே அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படியே போனால் எமது பரம்பரை அடுத்த பரம்பரைக்கு எங்கள் காணிகள் எங்கே இருப்பதென்று கூட தெரியாமல் போய்விடும். எனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, கதையில் மட்டும் இதை சொல்லாது செயலிலும் காட்ட வேண்டும் என்று உங்களை மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு, எங்களது காணி இந்த மீட்பு விடயத்திலே பல சிரமங்கள் மத்தியிலும் எவ்வளோ வேலைப்படும் மத்தியிலும் இங்கே வந்திருக்கிற மக்களை நாங்கள் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லது நடக்க எல்லாம் வல்ல மானம் பிராயன வேண்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அங்கே நாங்கள் பல்வேறு இடங்களில் இருந்தால் அந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது நமக்கு தொலைபேசிகள் எல்லாம் அங்கே வழங்கப்படும். அந்த தொலைபேசிகள் வழங்கப்பட்டால் நாங்கள் அந்த வீடுகளிலே ஏதாவது நடந்தால் குடியிருக்கிற உதவியை செய்யாது. நாங்கள் ஒரு இடங்களுக்கு வந்தால் 4-5 மணிக்கு
வேறென்ன உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நல்லதொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.